கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் அக்கினி திருச்சபை நடத்தும் விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 4வது செவ்வாய்க்கிழமை நடைபெற்று வருகிறது. உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாது. நீங்க இல்லாம வாழ முடியாது இயேசப்பா. சொல்லுங்க இயேசப்பா, நீங்க இல்லாம வாழ முடியாது அப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களால் இந்த உலகத்துல வாழ முடியாது அப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களால சாப்பிட முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம நாங்க சுகமா வாழ முடியாது. எங்கள் பாவங்களை மன்னிப்பது உம்முடைய ரத்தம். எங்கள் பாவங்களை மன்னிப்பது உம்முடைய கிருபை. உம்முடைய விடுதலை உபவாசம். ஆமென் சொல்லுங்களேன். விடுதலை உபவாசம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இக்கூட்டத்தில் JFC சோஷியல் ஒர்க் குழுவினர் மூலமாய் அநேக ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்படுகிறது. முடிவில் ஒவ்வொருவரின் விடுதலைக்காக தனி ஜெபமும் உண்டு. இடம் தங்கராஜ் நாடார் திருமண மண்டபம், பஞ்சட்டி. நீங்களும் இதில் பங்கு பெற்று தேவ விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய தேவன் இதுவரை நடத்தின எபினேசராயிருக்கிறார், இனிமேலும் உதவி செய்யும் யெகோவா ஈரேவாயிருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இனிமேலும் நடத்தும் யெகோவா ஈரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவா ஈரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையாய்
அடைக்கலமானவரே, எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை அல்லேலூயா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அல்லேலூயா. எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே ஆண்டவரே. நீரே எங்கள் முற்பிதாக்களை நடத்தி வந்த தெய்வம், எங்களையும் வழி நடத்தி நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இதுவரை உதவினவர், இம்மட்டும் நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இம்மட்டும் உம்மை பாடி உம்மை துதிக்க நீர் செய்த உங்கள் உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தை பேச வேண்டும், அந்த நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை நம்ம தியானித்து வருகிறோம். இயேசுவின் நாமத்தை பேசுவது மட்டுமல்ல, நம்முடைய செயலில் எல்லா விதத்திலையும் வார்த்தையில் செய்கையில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியரில் எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
பாருங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையிலே பிதாவாகி தேவனே ஸ்தோத்திரிங்களேன்னு சொல்கிறார். கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தினாலே நம்ம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எழுதுகிறவர் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் இயேசுவின் நாமத்துக்கு எதிரானவர். ஒரு காலத்தில் இயேசுவின் நாமத்துக்கு எதிராக செயல்பட்டவர். இயேசுவின் நாமத்தினால எதையாவது ஒன்று செய்தால் அதை ஏன் நீங்கள் அந்த நாமத்தில் செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள பிடித்து அடித்து சிறையில் அடைச்சவர். தமஸ்குக்குள்ள கூட ஜபாலயங்களில் போய் அங்கே உள்ள ஆலயங்களில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறவங்களையும் இயேசுவின் நாமத்தை துதிக்கிறவர்களையும் அவர் பிடித்து கொண்டு போய் அடிப்பதற்காக சட்டமே வாங்கிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நபர் தான் சொல்கிறாரு, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்றார். ஒரு காலத்தில் இயேசுவின் நாமத்தில் செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தை பற்றி பேசக்கூடாது இல்லையா, இயேசுவின் நாமமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவர் இப்போ என்ன சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமம் இல்லாமல் செய்யக்கூடாது, அவருடைய நாமத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் செய்யக்கூடாது, உங்கள் செய்கையிலே இயேசுவின் நாமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இயேசுவின் நாமத்தை முதல்ல இவர் எதிராக பேசினார். ஆனால் இயேசுவின் நாமம் இவரை அவருடைய நாமத்தில் எல்லாவற்றையும் செய்யும்படியாக மாற்றிவிட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இயேசுவின் நாமம் ஒன்று வந்தால், இயேசுவின் நாமம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னவெல்லாம் செய்துன்றதை பார்க்க முடியுது. பவுல் கையிலிருந்து நம்ம சவுலா இருக்கும்போது அவர் இயேசுவின் நாமத்தினால அவர் ரட்சிக்கப்பட்டார். இயேசுவே அவரை டைரெக்டாக சந்தித்தார் இல்லையா. அவர் தமஸ்குக்கு போகிற வழியில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்க முடியும். அவர் அங்கே போகிறாரு. 5வது வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், 4வது வசனம் செய்கிறார், அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாருங்கள், அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இங்கே கர்த்தர் இயேசு என்று வருது பாருங்கள். கர்த்தரும் இயேசுவும் ஒன்றா தான் இருக்கிறாங்க இல்லையா. கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதிக்கிறது உனக்கு கடினம் அல்லவா என்றார். பாருங்கள், அப்போது அப்போஸ்தலனாகிய இந்த பவுலை சவுலாக இருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஒரு மனுஷன், ஆண்டவராகி இயேசு அவனை சந்திக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே அவனுக்கு ரட்சிப்பு வந்த பிறகு, இயேசுவின் நாமத்தில் மீட்பு வந்த பிறகு, இயேசுவின் நாமத்தை குறித்து தான் பேசணும், இயேசுவின் நாமத்தில் தான் எதையும் செய்யணும். நீங்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் தான் வல்லமை உள்ளது, அந்த நாமத்தில் செய்யுங்கன்றார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரும் இயேசு ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். கீழே விழுந்துட்டான், கேட்குறான். அதற்கு யார் நீங்கள் ஆண்டவரேன்றான். அதற்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், அதற்கு கர்த்தர். அந்த வசனத்தை பாருங்கள், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ கர்த்தர் இயேசு இல்லையா, பிதா பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறாங்க, ஒன்றாக தான் செயல்படுறதை பார்க்க முடியுது. இங்கே கர்த்தர் என்றார். அதற்கு கர்த்தர் அப்படின்னு எழுதப்பட்டு துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு கொலோசியரில், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை செய்தாலும் அதை கர்த்தராகி இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் ஒரு வாழ்வு இல்லைன்றதை சவுலா இருந்த பவுல் தன் வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் என்னெல்லாம் செஞ்சது என்பதை அவர் உணர்ந்தது மட்டும் இல்லை, அவர் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சதையும் அவர் மற்றவங்களுக்கு அதை கட்டாயமாக போதிக்கிறார். இயேசுவின் நாமம் இல்லைன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். ஒரு காலத்தில் இயேசுவின் நாமத்தை சொல்லவே கூடாதுன்னு சொன்னவரே இப்போ இயேசுவின் நாமம் இல்லைன்னா வேற ஒன்று இல்லைன்றார். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால
அவ்வளோ பெரிய ரட்சிப்பு பெற்றிருக்கிறார், அனுபவங்களை பெற்றிருக்கிறார். இயேசுவின் நாமம் அவருக்கு வல்லமை உள்ளதாக காட்சியளித்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தை அவர் பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் என்னெல்லாம் மகிமை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் என்னெல்லாம் அற்புதங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் பவுல் பார்த்துட்டாரு. அதனால தான் இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த கொலோசியரில் எழுதும்போது அவர் சொல்கிறார், இயேசுவின் நாமத்தினால எதை செய்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பாருங்க, தாவீது கோலியாத்தை முறையடிக்கும் போது, நீயோ பட்டயத்தோட ஈட்டியோட வர, நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்றார். நீ ஈட்டியோட பட்டத்தோடு வா. அவன் எதை செய்கிறான், எதை செஞ்சாலும் தன் பொருளை வச்சு செய்கிறான், எதை செஞ்சாலும் தனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு செய்கிறான். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும் இயேசுவின் நாமம் இருக்கிறது, எல்லாவற்றையும் உருவாக்குற நாமம், இல்லாதவைகளை இருக்கிறபடி அழைக்கிற நாமம். அதனால நீங்கள் எதை செய்தாலும், வார்த்தையினாலாவது செய்கையினாலாவது எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தில் செய்யுங்க அப்படின்றார். அதுதான் அங்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாகிய நடபடியில் 26ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை சொல்கிறாரு, முன்னும் நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை நடப்பித்து கொண்டு இருந்தேன், நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே எவ்வளோ அழகாக சொல்கிறார். முன்ன நானும் அப்படி தான் இருந்தேன், இயேசுவின் நாமத்துக்கு எதிராக தான் இருந்தேன், இயேசுவின் நாமத்துக்கு எதிராக பேசினேன், இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக தூசித்தேன், இயேசுவின் நாமத்தை பற்றி கேவலமாக பேசினேன். ஏன் பேசினது மட்டும் இல்லை, அவருடைய நாமத்தை பேசுகிறவங்களையும் நான் சும்மா விடலை அப்படின்றார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். மத்தியான வேளை அவரை சந்திக்கும் போது அவருடைய ஒளி வானத்திலிருந்து வந்து என்னை தொட்டது இல்லையா? தரையில் விழுந்தேன். சவுலே சவுலேன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சு. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துறேன்னு கேட்டுச்சு. அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னாரே. அப்போ தான் உணர்ந்தேன் அப்படின்னு பவுல் வந்து இங்கே விளக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. முன்ன நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக தான் இருந்தேன்றார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்துக்கு விரோதமாக பேசினவங்க தான். நான் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய நாமத்துக்கு விரோதமாக பேசியிருக்கிறேன். அவர் நாமத்தை தொழுது கொள்றவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஆராதிக்கிறவங்க இல்லையா, பாட்டு பாடுறவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப கிண்டல் கேலியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இது என் வாழ்க்கையிலே நடந்திருக்குது இல்லையா? இயேசுவின் நாமத்தை வழிபடுறவங்களை பார்த்து ஒரு கேவலமாக அப்படி யோசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது தான் தெரியுது அந்த இயேசுவின் நாமத்திற்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை. இயேசுவின் நாமம் ஒரு மனிதனுடைய மனசை எப்படி மாற்றுகிறது, இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அந்த நாமத்துக்கு இருக்கிற அதிகாரம், அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமை, அந்த நாமத்துக்கு இருக்கிற மகிமை எப்படிப்பட்டது என்பதை என் மனம் உணர்ந்தது, என் சிந்தனை உணர்ந்தது, என் எண்ணங்கள் உணர்ந்தது. அதுக்கப்புறம் தான் என்னை அந்த நாமம் மாற்றினது. என்னை எப்படி மாற்றினதோ அப்படி தான் சவுலையும் மாற்றிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை படிக்கும்போது சவுலையும் அப்படி தான் கர்த்தர் மாற்றியிருப்பார் இல்லையா? அப்படியானால் எதை செய்தாலும் அதை தேவனுடைய வார்த்தையினாலாவது கிரியினாலாவது, நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அதை செய்யுங்க. அவர் முன்னிலையில் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. இயேசு இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எது இல்லையோ அதை உருவாக்க முடியும். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இயேசுவின் நாமம் தான் எல்லா நாமம், வானத்துக்கு மேலே பூமிக்கு கீழே இயேசுவின் நாமம் இல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லைன்னு சொல்லி நம்ம தியானித்தோம் இல்லையா? இப்போ அந்த நாமத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம தியானித்து வருகிறோம். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யுங்கன்றார். ஏன்னா இயேசுவின் நாமத்தில் செய்யும்போது தான் வெற்றி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டும்போது வேறு எதையாவது ஒன்று செய்கிறாங்க, வேறு யாராவது பக்கத்தில் சொந்தக்கார சொல்கிறதையும் செய்கிறாங்க, அப்புறம் பாஸ்டையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு வீடு கட்டணுன்னா, ஒரு பொருள் வாங்கணுன்னா, ஒரு திருமணம் பண்ணணுன்னா, ஆமாம் சில பேர் வந்து இன்னும் ரட்சிக்கப்பட்டு முழுமையாக இயேசுவின் நாமத்தில் எதையுமே செய்கிறதில்ல. இப்படி கொஞ்சம் உலகத்தில் கொஞ்சம் சொல்கிறதையும் செய்கிறது, அப்புறம் கொஞ்சம் சர்ச்சையில் சொல்கிறதையும் செய்கிறது. இப்போ இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பேரை பார்க்குறதும்
பார்க்குறோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட இருமனம் உள்ள மக்களாக தான் இருந்தாங்க இல்லையா? சொல்லும்போது சொல்கிறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளோடு கூட குந்தி நடப்பீங்க. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. 2 மனுஷாவே இருக்கிறீங்களே. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இயேசுவின் நாமம் தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வரல. 2 மனுஷா இருக்கிறாங்க. சில பேருக்கு சந்தேகம் கூட அப்படியே இருக்குது. உலக காரியங்களை கொஞ்சம் செய்கிறாங்க, அவங்க சொல்கிறதையும் செய்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யார் முன்னிலையில் செய்வாங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் முன்னிலையில் இல்லை. சிலர் சில பெரிய மனுஷனுடைய அந்த பேரை வச்சு அவங்க முன்னிலையில் ஒரு காரியத்தை செய்கிறது. நான் அதை பார்த்துருக்கிறேன் நிறைய பேர். அவர் வருவார் செய்வார், அவர் வருவார் தாலி எடுத்து கொடுப்பார். சில பேர் சொல்லுவாங்க பெரியவர், அவர் முன்னிலையில். அப்போது ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதையும் செய்யுங்க அப்படின்றார். இயேசுவின் நாமத்தினால செய்யும்போது தான் அது மகிமையாக இருக்கிறது, அந்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றியாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்பது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசிப்பது மட்டும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு அடைந்தது மட்டும் இல்லை, வார்த்தையிலும் கிரியிலும் நம்ம என்ன பண்ணணும்? அதை வெளிப்படுத்த வேண்டும். வார்த்தையில் வெளிப்படுத்தணும், வார்த்தையினால பேசணும். வார்த்தையில் தான் சொல்றார் பாருங்க, தாவீதா தான் வார்த்தை பேசுறார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வரேன், வார்த்தையில பேசுறார். அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. இயேசுவின் நாமத்தை வார்த்தையில பேசணும், கிரியில நடப்பிக்கணும். இயேசுவின் நாமத்தை கிரியில காண்பிக்க வேண்டும். வெறும் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தை கிரியில காட்டணும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது இல்லையா? இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாதபடிக்கு பிசாசானவன் சில காரியங்களை செய்வான். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாதபடி உங்களை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசும்போது, இயேசுவின் நாமத்தை வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யும் போது ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி சொல்கிறார் பவுல். இப்போ இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன பண்ணணும்? எதையும் செய்யணும். ஒரு விஷயத்தை செய்யும்போது, நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்க்குறேன், பாஸ்டையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் போனோடனே அவங்க பண்ணுவாங்க சில காரியங்களை, அப்படி பண்ணுறாங்க. அப்போது இது இயேசுவின் நாமத்திற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் சவுலா இருந்த பவுல் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அவரை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்றாரு. பக்தியாய் சொல்றாரு. கர்த்தரை பக்தியாய் பாடி, பக்தியாய் வைராக்கியமா மாறிட்டார். எப்படி இயேசுவின் நாமத்தை நீங்க பேசக்கூடாது, இயேசுவின் நாமத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அவ்வளோ வைராக்கியமா சொன்னார் பாருங்க. வைராக்கியம், பயங்கர வைராக்கியம், அவ்வளோ வைராக்கியம். ஆனால் இயேசுவின் நாமத்தை அவர் அறிந்த பிறகு, அவர் நாமத்தில் இருக்கிற மகிமையை தெரிந்து கொண்ட பிறகு, அவர் நாமத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்த்த பிறகு, அவருடைய மகிமை அவர் கண்ட பிறகு பக்தியா சொல்றாரு, அவருடைய நாமத்தினால தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பவுல் பேசுறது மட்டும் இல்லை, அவர் கிரியில நடப்பிச்சாரு, வார்த்தையில நடப்பிச்சாரு இல்லையா? அதை கிரியில காண்பித்தார். அப்படிப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நடப்பிச்சதுனால தான் அவர் தைரியமாக சொல்றார், நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் இனி எந்த காரியத்தை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் செய்து பாருங்க. இயேசுவின் நாமத்தை வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. ஜெபிக்கிறது மட்டும் இல்லைங்க, கிரியை செய்யறது இல்லையா? கிரியில காண்பிக்கிறது. தேவன் அற்புதம் செய்வார், தேவன் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தருவார், இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம் ஆகும் அப்படின்னு வைராக்கியம் அதற்காக காத்திருக்கிறது. ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது, பேசும்போது, கர்த்தர் எனக்கு செய்வார், நான் காத்திருப்பேன், அவரால் முடியும், அவரால் எல்லாம் ஆகும் அப்படின்னு பேசணும். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும்.
ஏன்னா இன்னும் கூட காத்திருக்கிற, இன்னும் நடக்குன்னு சொல்ற, இன்னும் எப்போ முடியும்னு சொல்லிட்டு இருக்க இந்த காரியம், இதுக்கு மேலே முடியறதுக்கு வழியே இல்லை, இதுக்கு மேலே நடப்பதற்கு வழியில்லைன்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் வார்த்தையினால அங்கே இயேசுவின் நாமத்தினால ஆகும் என்று சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தில் நடக்கும் என்று சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்தில் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி வார்த்தையிலே கிரியிலே நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, மேலே ஆகும். வேற எதனால் ஆகும் அப்படின்னு பல வழிகள் இருந்தாலும் கூட, இது இந்த வழியில் ஆகும், இது இந்த வழியில் ஆகும், இது இந்த வழியில் நடக்கும், இந்த வழியில் நடக்கும்னு சொல்லி பல வழிகள் ஒரு காரியத்தை நடக்கிறதுக்கு பல வழிகளை நம்ம மனசில் வந்தால் கூட, ஆனால் நமக்கு வர வேண்டிய ஒரே எண்ணம் இயேசுவின் நாமத்தில் தான் இது ஆகும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது தான், அப்படி நினைக்கும் போது தான், அப்படி சிந்திக்கும் போது தான், அதை பேசும்போது, அதை அறிக்கை செய்யும் போது தான் ஆண்டவர் வைராக்கியமாக இறங்கி நமக்கு காரியங்களை செய்ய அவர் வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இல்லை வார்த்தையில் கிரியிலாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால செய்ய வேண்டும். இயேசுவின் நாமம் என்னெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தா ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இல்லையா, பிசாசனுடைய கிரியிலிருந்து விடுதலை, பிசாசை எதிர்க்கக்கூடிய அதிகாரம், பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை, அபிஷேகம், வரங்கள், தரிசனங்கள், சொப்பனங்கள், இப்படி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது இயேசுவின் நாமம் என்கிற மிகப்பெரிய நாமம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்போது சவுலை கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு பாருங்க. சவுலா இருக்கும்போது எப்படி இருந்தார், பவுலா இருக்கும்போது எப்படி இருந்தார். இயேசுவின் நாமத்தை அறியாத போது உலகத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தார். ஆனால் இயேசுவின் நாமத்தை அறிந்த பிறகு அவருடைய வைராக்கியத்தை பார்க்கும்போது, அவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின விதங்களை பார்க்கும்போது, இயேசுவின் நாமத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த விதம் போது, மரணம் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கிரியிலும் வார்த்தையிலும் உண்மை உள்ளவராய் செயல்பட்டதை பார்க்கும்போது, இயேசுவின் நாமமே இல்லாமல் இந்த உலகத்தில் வேறொரு நாமம் இல்லை என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அடிசுவடியில் காட்டினார், தன்னுடைய அனுபவத்தில் காட்டினார், பிராக்டிக்கல் லைஃப்பில் அவர் காட்டினார். இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டது, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது, இயேசுவின் மகிமை எப்படிப்பட்டது, இயேசுவின் வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்டினார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் அவர் அவ்வளோ திறமை சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் அப்படி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வெற்றி. பிதாவாகி தேவன் அப்படி ஸ்தோத்தரித்து பாருங்க அப்படின்னு சொல்றார். அப்போ இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, நித்தியத்திலும் வாழ்வை நமக்கு இயேசுவின் நாமத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த நித்தியத்தையும் நீங்கள் இயேசுவின் வார்த்தையில் பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தினால தான் எனக்கு இருக்குது என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் கிரியிலும் வார்த்தையிலும் அவருக்காக வைராக்கியமாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் உம்முடைய நாமத்தை கிரியினாலும் வார்த்தையினாலும் உம்முடைய நாமத்தை முன்னறிவித்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்ட எந்த இடத்திலையும் உம்முடைய நாமத்தை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமுள்ள தேவன். இயேசுவின் நாமமே இந்த உலகத்தில் மேலான நாமம் என்பதை விசுவாசிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபையும் வரங்களையும் கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தினால எல்லா பலவீனங்களும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்களும் விலகட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் சுகமடைவார்களாக. அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் உபத்திரவம் மாறட்டும். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை பெற்று சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.